ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் டிட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டிட் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் வந்து டிட். ஓகே, இப்போ பாருங்கள், வந்தேன், சென்றேன், எழுதினேன், சந்தித்தேன் அப்படின்னு இருக்கு. இந்த விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப் செகண்ட் ஃபார்ம் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வேர்ப் செகண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கிலீஷில் 12 டென்சஸ் இருக்குது. சரியா, அந்த 12 டென்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ப் செகண்ட் ஃபார்ம் ஒரு டென்ஸ்க்கு மட்டும் தான் வரும். அது என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் கிராமட்டிக்கலாக போகிறேன்னு சொல்லி யோசிக்காதீங்க, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அதை நான் வந்து உங்களுக்கு ஞாபகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை சொன்னேன். ஸோ இந்த வேர்ப் செகண்ட் ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த வேர்ப் செகண்ட் ஃபார்முக்கு முன்னாடி வாஸ் வேர் யூஸ் பண்ணுறது இல்லை வந்துட்டு ஹேட் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு வராது. ஓகேவா, ஸோ இந்த வேர்ப் செகண்ட் ஃபார்ம் ஒரே ஒரு டென்ஸுக்கு மட்டும்தான் வரும். அதுவும் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வரும். ஓகேவா, இப்போது நான் சென்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு, நான் சென்றேன், அதில் என்ன சப்ஜெக்ட் வந்து வரும், நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணுவோம். இதில் சென்றேன் அப்படின்ற ஒரு செயல் வந்து வந்துருச்சு. சரியா, அந்த செயலை வந்து வேர்ப் செகண்ட் ஃபார்மில் ஆக்ஷன் வேர்ட் அது என்ன அப்படின்னா கோ இங்கிலீஷில். அந்த கோவுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன, வெண்ட். கோ, வெண்ட், கான். அப்போ செகண்ட் ஃபார்ம் என்ன, வெண்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மென்ஷன் பண்ண போகிறோம், வெண்ட்னு சொல்லிட்டு. ஐ வெண்ட், அவ்வளோதான். நான் சென்றேன், ஐ வெண்ட், அவ்வளோதான். நான் எழுதிட்டேன், ஐ ரோட். நான் குதித்தேன், ஐ ஜம்ப்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். வேறு எந்த இடத்துலையுமே வேர்ப் செகண்ட் ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரியா, இப்போது நான் கோவிலுக்கு சென்றேன் அப்படின்னு இருக்கு. நான் அப்படின்றதுக்கு ஐன்ற சப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணியாச்சு. சென்றேன் அப்படின்னு வந்துருச்சு, ஸோ அதனால் நம்ம வெண்ட் வந்து யூஸ் பண்ணியாச்சு. எங்கு சென்றேன், கோவிலுக்கு. கோவிலுக்கு இக்கு அப்படின்ற வார்த்தைக்கு தான் நம்ம இக்கு அப்படின்றதுக்கு நம்ம டூ அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். சரியா, அப்போது எங்கே சென்றோம், கோவிலுக்கு அப்படின்னா அப்போ டு டெம்பிள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அப்போ ஐ வென்ட் டு டெம்பிள். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐ வென்ட் டு டெம்பிள்னு வந்துருச்சு. இந்த வேர்ப் செகண்ட் ஃபார்மை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா டிட் ப்ளஸ் V1 அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இங்கே இருக்குது பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 2 நான் எழுதியிருக்கேன் இல்லையா, அதுதான் இங்கே சப்ஜெக்ட், இது வந்து வேர்ப் 2. சரியா, இதை வந்து எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் ப்ளஸ் V1 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். ஓகே, எப்படி, ஐன்றது சப்ஜெக்ட். ஓகே, டிட்டு, அடுத்தது என்ன வந்துருச்சு, V1 வந்துருச்சு. V1 எழுதியாச்சா, V1 அப்படின்னா வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ அப்போ இந்த வெண்ட்டை எப்படி பிரிச்சிருக்கேன், டிட் கோ அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். ஓகே, அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் வேர்ப் செகண்ட் ஃபார்ம் வரும்னு. அந்த வேர்ப் செகண்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா டிட் அப்படின்ற வார்த்தை வந்து மறைஞ்சு வரும். ஓகேவா, நம்ம அதை வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று ஐ வென்ட் டு டெம்பிள்னு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஐ டிட் கோ டு டெம்பிள்னு யூஸ் பண்ணலாம். சரி, ரெண்டு விதமாக சொல்கிறீங்க, அது என்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எஸ், இப்போது ஒரு கேஷுவல் மேனரில் நம்ம அதை தெரிவிக்கிறோம். ஐ வென்ட் டு டெம்பிள்னா கோவிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ வென்ட் டு டெம்பிள்னு சொல்லுவோம். பட் நான் கோவிலுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம அதை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறோம், அதாவது வலியுறுத்தி சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். ஆமாம், நான் கோவிலுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஐ டிட் கோ டு டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ கேஷுவல் மேனரில் சொல்லும் பொழுது செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அதை எம்ஃபசைஸ் பண்ணி வலியுறுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் பொழுது அதை டிட் ப்ளஸ் V1ன்னு பிரித்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்து புரியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன இருக்குது, அவன் எழுதினான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அவன் எழுதினான் அப்படின்னா அவன் அப்படின்றதுக்கு என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், ஹீ யூஸ் பண்ணணும். எழுதினான் அப்படின்னா ஆக்சுவல் ஆக்ஷன் வேர்டு அதுக்கு என்ன, ரைட். ரைட்டுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன, ரோட். ரைட், ரோட், ரிட்டன். அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், ரோட். ஹீ ரோட், என்ன எழுதுனா, ஒரு கடிதம் எழுதுனா. ஓகேவா, அப்போ ஒரு அப்படின்றதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும், ஆன்ற லெட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தம், ஆன் அப்படின்னாலும் ஒரு அப்படின்னு அர்த்தம். அப்போது என்ன எழுதுனா, ஒரு கடிதம், லெட்டர். ஸோ ஹீ ரோட் அ லெட்டர், அவன் ஒரு கடிதம் எழுதினான். அப்போது இந்த ரோட்டை எப்படி பிரிக்கலாம், டிட் ரைட்டுன்னு சொல்லி பிரிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வேர்ப் செகண்ட் ஃபார்மை டிட் ப்ளஸ் V1 அப்படி வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு சொல்லி பிரிக்கணும் அப்படின்னு. அப்போது டிட் ப்ளஸ் ரைட், அப்போது டிட் ரைட். He did write a letter. He did write a letter அப்படின்னு சொல்லலாம். He wrote a letter. He did write a letter.
ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன சுச்சுவேஷனில் அதை யூஸ் பண்ணணுன்றது தெரியும். கேஷுவல் மேனரில் சொல்லும் பொழுது ஹி ரோட் அ லெட்டர், ஹி டிட் ரைட் அ லெட்டர் அப்படின்னு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் பொழுது நம்ம அதை டிட் ரைட்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஓகே. இதில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ஒரு மிஸ்டேக்கில் பல மிஸ்டேக் பண்ணுவோம். என்னென்னா, இந்த ரோட் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று வாஸ் ஆர் வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ரோட்டுக்கு பதிலாக டைரெக்டாக வேர்ப் செகண்ட் தேர்ட் ஃபார்ம் எழுதிடுவாங்க. ரிட்டன் அப்படின்னு எழுதிடுவாங்க. ஹி ரிட்டன் அ லெட்டர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அந்த 12 டென்சஸில் கிடையாது. ஹி ரிட்டன் அப்படின்னு வராது. ஓகே. என்ன தான் வரும்? ஹி ரோட்டுன்னு தான் வரும். விச் மீன்ஸ் வேர்ப் செகண்ட் ஃபார்ம் மட்டும்தான் வரும் சப்ஜெக்ட் பக்கத்தில். சப்ஜெக்டை ஒட்டி வேர்ப் தேர்ட் ஃபார்ம் வராது. ஓகே. அப்போது இந்த இடத்துல ஹீ ரோட்ஸ் அ லெட்டர் தான் எழுதணும். ஹீ ரிட்டன் அ லெட்டர்னு எழுதக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் பக்கத்தில் வந்து வேர்ப் தேர்ட் ஃபார்ம் வராது. வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்மும் இல்லை செகண்ட் ஃபார்ம் தான் வரும். ஃபஸ்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா அது ப்ரெசண்ட்டு, செகண்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா அது பாஸ்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு மிஸ்டேக்கு. ஓகே. ஒன்று வாஸ் ஆர் வேர் வந்து அந்த நடுவில் யூஸ் பண்ணிடுவோம். அதை வந்து தவிர்த்துருங்க, யூஸ் பண்ணாதீங்க. இல்லைனா டேரெக்டாக வந்து வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிடுவோம். அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் தப்பு. நம்ம வேர்ப் செகண்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணலாம். இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த வேர்ப் செகண்ட் ஃபார்மை வந்து பிரிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, டிட் ப்ளஸ் V1 அப்படின்னு சொல்லி பிரிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, பிரித்தோம்னா டிட் ரைட்டுன்னு சொல்லி எழுதுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறந்து டிட் ரோட்டுன்னு எழுதிடுவாங்க. ஏன்னா அவங்க மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம சொல்ல போகிறது வந்து பாஸ்ட் ஆக்ஷன். அப்போது சொல்கிற செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ப் செகண்ட் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்ற தாட்டில் என்ன பண்ணிடுவாங்க, டிட் ரோட்டுன்னு சொல்லி எழுதிடுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ரோட்டை தான் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா டிட் ரைட்டுன்னு சொல்லி பிரிக்கிறோம். ஓகே. அப்போ ஆன்சரிங் என்ன வரும், ஹி டிட் ரைட் அ லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே. அடுத்தது பாருங்கள், அவர்கள் நேற்று கிரிக்கெட் விளையாடினார்கள் அப்படின்னு இருக்கு. அவர்கள் அப்படின்றதுக்கு என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், தே யூஸ் பண்ணணும். ஓகே. தே. அடுத்தது அவர்கள் என்ன ஆக்ஷன் வந்து செஞ்சாங்க, விளையாடினார்கள். ஓகே. நான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் செகண்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் எழுதிட்டோம்னா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அடுத்தது வேர்ப் செகண்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இதில் என்ன செயல், விளையாடினார்கள். அப்போது விளையாடினார்கள்ன்றதுக்கு ஆக்ஷன் வேர்டு இங்கிலீஷில் ப்ளே. ப்ளேயுடைய செகண்ட் ஃபார்ம் பிளேடு. அப்போது பிளேடு, தே பிளேடு. என்ன விளையாடினார்கள், கிரிக்கெட். அப்போது தே பிளேடு கிரிக்கெட். எப்போ விளையாடினார்கள், எஸ்டர்டே. அப்போது தே பிளேடு கிரிக்கெட் எஸ்டர்டே. அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் பொழுது தே டிட் பிளே கிரிக்கெட் எஸ்டர்டே. பிளேடு பிரித்தோம்னா டிட் பிளே அப்படின்னு சொல்லி வரும். இந்த இடத்துல டிட் பிளேடுன்னு வருமா, நோ, தப்பு. என்னன்னு வரணும், டிட் பிளே அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்தது பாருங்க, நாங்கள் அவனுக்கு பணம் கொடுத்தோம் அப்படின்னு இருக்கு. நாங்கள் அப்படின்றதுக்கு என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம், வி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இதில் என்ன ஆக்ஷன் வேர்டு வரும், கொடுத்தோம். ஓகே. அந்த கொடுத்தோம்ன்றதுக்கு ஆக்ஷன் வேர்டு இங்கிலீஷில் கிவ். கிவ் உடைய செகண்ட் ஃபார்ம் கேவ். கேவ், கிவன். ஓகே. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், கேவ். வி கேவ். என்ன கொடுத்தோம், பணம். அப்போது மணி. வி கேவ் மணி. யாருக்கு கொடுத்தோம், டு ஹிம். அப்போது வி கேவ் மணி டு ஹிம். நாங்கள் அவனுக்கு பணம் கொடுத்தோம். ஓகே. இதை வந்து ஆமாம் நாங்கள் அவங்களுக்கு பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும்போது எஸ் வி டிட் கிவ் மணி டு ஹிம், எஸ் வி டிட் மணி டு ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த கேவை பிரித்தோன்னா டிட் கிவ்னு சொல்லி பிரிப்போம். இந்த இடத்துல டிட் கேவ்னு சொல்லி யூஸ் பண்ணலாமா, நோ, ராங். என்னென்னு யூஸ் பண்ணணும், டிட் கிவ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். நான் இங்கே ஒரு ரூல் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, டூ டஸ் யூஸ் பண்ணும்போது ஐவி தே வந்தால் டூ யூஸ் பண்ணணும், ஹீ ஷீட் வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். பட் இதுக்கு வந்து அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது. எல்லா சப்ஜெக்ட் கூடவும் நம்ம டிட் யூஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தது வந்து என்னென்னா பாசிட்டிவ். அடுத்தது நெகட்டிவ். இங்கே பாசிட்டிவ்ல என்னன்னு பார்த்தோம், நான் கோவிலுக்கு சென்றேன்னு பார்த்தோம். இங்கே நெகட்டிவ்ல நான் கோவிலுக்கு செல்லவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போது ஒரே சேஞ்சஸ் தான். என்ன அப்படின்னா, டிட் கோன் இருக்கு. அதை நம்ம அங்கே எழுதும்போது இந்த இடத்துல நடுவில் நாட் சேர்த்து போகிறோம், அவ்வளோதான். நாட் சேர்த்துனா என்னென்ன அப்போ வரும், நான் கோவிலுக்கு செல்லவில்லை அப்படின்னா ஐ டிட் நாட் கோ டு டெம்பிள் அப்படின்னு வரும். இது நம்ம இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, எப்படி நம்ம இந்த இடத்துல ஐ வென்ட் டு டெம்பிள்னு மென்ஷன் பண்ணமோ, நான் சொன்னேன் இல்லையா 2 விதமாக சொல்லலான்னு. அப்போது இந்த இடத்துல அப்போ வென்ட்டுக்கு முன்னாடி நாட் சேர்த்து எழுதலாம். ஐ நாட் வென்ட் டு டெம்பிள் அப்படின்னு சொல்லி எழுதலாம் அப்படின்னா நோ, அப்படி எழுதக்கூடாது. இது ராங். எது கரெக்ட் அப்படின்னா இதுதான் கரெக்ட். என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, வென்ட் அப்படின்றத எப்படி பிரிப்போம், டிட்
கோ அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அதே மாதிரி நாட் வென்ட்ன்றதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா டிட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் கோ அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். இங்கே வந்து வென்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்கே நாட் வென்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நோ, ராங், அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து 2 விதமாக சொல்லலாம். ஆனால் இதை வந்து ஒரு விதமாக தான் சொல்லணும். என்னன்னா டிட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் V1 இந்த ஸ்ட்ரக்சரில் தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போமா? இந்த இது புரிஞ்சிருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவுக்கு பதிலாக வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேர்ட் ஃபார்மோ செகண்ட் ஃபார்மோ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஷீலா டிட் நாட் கிவ் மணி டு ஹிம் அப்படின்னு இருக்கு. ஆல்ரெடி இங்கே ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, வி டிட் கிவ் மணி டு ஹிம் அப்படின்னு இருக்கு. இதில் அப்படியே வந்து இந்த இடத்துல நடுவில் நான் நாட் சேர்த்து அங்கே எழுதியிருக்கேன். சப்ஜெக்ட் வந்து வீக்கு பதிலாக நாங்கள் ஷீலான்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஷீலா டிட் நாட் கிவ் மணி டு ஹிம். ஷீலா அவனுக்கு பணம் கொடுக்கவில்லை. இதே இந்த இடத்துல டு ஹிம்னு இருக்கு இல்லையா, டு ஹிம்னா அவனுக்குன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. இதே அவளுக்குன்னு இருக்கு, அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? டு ஹர். இதே அவர்களுக்குன்னு இருக்கு, அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? டு தெம். ஓகே, இதே நமக்கு அப்படின்னு வந்துருச்சு, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டு அஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ ஷீலா டிட் நாட் கிவ் மணி டு ஹிம். ஷீலா அவனுக்கு பணம் கொடுக்கவில்லை. கொடுக்கவில்லை அப்படின்றனால டிட் நாட் கிவ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது மை மதர். மை மதர்ன்றது சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்தது டிட் நாட் போட்டாச்சு. என்னடா இங்கே டிட் நாட் இருக்குது, இங்கே டிடன்ட் இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. டிட் நாட் அப்படின்றது வந்து டிட் நாட்டுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து டிடன்ட். ஓகே, ஸோ இப்போ மை மதர் டிடன்ட். அடுத்தது என்ன வந்திருக்கு அப்படின்னா வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம். இதில் என்ன ஆக்சுவல் வேர்டு? குக்குன்றது வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் குக் தான். அப்போது மை மதர் டிடன்ட் குக் பிரியாணி. என்னோட அம்மா பிரியாணி சமைக்கவில்லை அப்படின்னு இருக்கு. ஷீ டிடன்ட் மீட் ஹர் பாய் ஃப்ரெண்ட். அவளுடைய பாய் ஃப்ரெண்டை சந்திக்கவில்லைன்னு இருக்கு. இப்போ இங்கே என்ன இருக்கு? டிட் நாட் கிவ்னு இருக்கு, இங்கே டிட் நாட் குக்குன்னு இருக்கு, இங்கே டிட் நாட் மீட்னு இருக்கு. அப்போது இதில் நான் எங்கேயாச்சும் வேர்ப் செகண்ட் ஃபார்மோ தேர்ட் ஃபார்மோ யூஸ் பண்ணியிருக்கேனா? இல்லை. அப்போது நீங்களும் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. வேர்ப் செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணாதீங்க. டிட்டு வந்துருச்சுன்னா கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் இதில் சில ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். என்னென்னா 7 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 7 சென்டென்ஸுமே நான் சொல்கிறேன் அதில் எரர் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்டில் இதை கரெக்ட் பண்ணி அதுக்கான கரெக்ட் சென்டென்ஸை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 1ன்னு சொல்லி போட்டுட்டு அந்த சென்டென்ஸ் வந்து தப்பு இல்லையா, அப்போ ஃபால்ஸ்ன்னு சொல்லி போடுங்க. ஃபால்ஸ்ன்னு போட்டுட்டு அதற்கான ஆக்சுவல் கரெக்ட் சென்டென்ஸ் எதுவோ அதை டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த 7 சென்டென்ஸுமே நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அதுலேருந்து எடுக்கப்பட்ட வாக்கியங்கள் தான் அது. நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே அதுக்கான தமிழ் அர்த்தத்தை நீங்களே ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கே ஒரு தாட் வரும், பரவாயில்ல நம்மளுமே வந்து இங்கிலீஷில் ஒரு வாக்கியம் வந்து அதை தவற கண்டுபிடிச்சி நம்ம அதை சரி பண்ணியிருக்கோம். அதே சமயம் நம்மளும் அதை தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண பழகியாச்சு அப்படின்ற ஒரு தாட் வரும். அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது உங்களையே அறியாமல் நீங்கள் அதை வாக்கியத்தை பயன்படுத்துவீங்க இங்கிலீஷில். ஓகே, ஸோ இது உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதை வந்து இவ்வளோ நேரம் நம்ம ஒரு செய்தி வாக்கியமாக தான் நம்ம இதை பார்த்தோம். இதை வந்து எப்படி கேள்வி வாக்கியமாக வந்து மாற்றுறது, டிட்டு யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்குறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.